அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குரோதி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2024 எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் வருஷம் ஏப்ரல் 14 சித்திரை 1 பிறந்து விட்டது. மக்களுக்கு சற்று பிரச்சனைகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையவிருக்குது. அதனால் சற்று கவனமாக இருங்க. குரோதி என்றால் பகை, கேடு என்று பொருள். 60 தமிழ் வருடங்களில் 38வதாக வரக்கூடியது இந்த குரோதி ஆண்டு. குரோதி வருஷம் வெண்பா. அதை பற்றி பார்க்கும் பொழுது கோர குரோதி தண்ணீர் கொள்ளி மிகுங் கல்லறினால் பாரிச்சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்பமழை பெய்யுமே, மகக் குறையுமே, சொற்ப விலை உண்டனவே சொல் இடை காட்டார். குரோதி ஆண்டு வெண்பா விளக்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த பாடல் வரிகள் குரோதி வருடம் மோசமானதாக இருக்கும் என்றும், அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கும், பொருள்கள் திருடு போக அதிக வாய்ப்புள்ளது, இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக அதாவது குறைவாக பெய்யும் என்பதால் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதால் மக்கள் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய போக வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. குரோதி ஆண்டு கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, மேசராசியில் சூரியன், குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, செவ்வாய், மீனத்தில் ராகு, புதன், சுக்கிரன் என நவகிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர். இந்த ஆண்டு ஏப்ரல் 14 சித்திரை 1 ஞாயிற்றுக்கிழமையில் மிதுன ராசியில் பிறந்துவிட்டது. தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது தனுசு ராசி. சிறு ஒளிதான பெரிய மலையை உடைக்கும் என்ற சூட்சமத்தை உணர்ந்த நீங்கள், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பவங்க நீங்கள். ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரோதி வருடம் பிறக்கிறதுனால உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். உங்களுடைய ஆலோசனைகளை எல்லோரும் ஏற்கும்படி இருக்கும். தள்ளி போன திருமணம் உடனே முடியும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். இந்த ஆண்டு பிறக்கும் நேரத்தில் சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால வீரவசனமாக பேசி விமர்சனங்களுக்கு உள்ளாவதை விட கனிவாக பேசி எல்லோரின் கவனத்தையும் ஈர்க்கிறது நல்லது தான். பற்றாக்குறையை போக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். சுற்றி இருக்கிறவங்களின் சுயரூபம் தெரிய வரும். பிரபலங்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. பழைய கடன் பிரச்சனைகளில் ஒன்று தீரும். வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வருஷப்பிறப்பு முதல் 30/4/2024 வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டில் நிற்கிறதுனால மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்குமுங்க. மகளுக்கு ஊரே மெச்சும்படி திருமணம் செய்து வைக்க போகிறீங்க. மகனுக்கு எதிர்பார்த்தபடி அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனத்தில் அதிக சம்பளத்துடன் கூடிய புதிய வேலையெல்லாம் அமைய போகுதுங்க. விலை உயர்ந்த தங்க ஆபரணம் வாங்க போகிறீங்க. குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்த போகிறீங்க. 1/5/2024 முதல் வருஷம் முடியும் வரை குரு உங்கள் ராசிக்கு 6இல் மறைவதால் மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாகும். சில நேரங்களில் வாழ்க்கை மீது ஒரு விதமான வெறுப்புணர்வு ஏற்படக்கூடும். எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறையை நீடிக்கும். தங்க ஆபரணங்களை யாருக்கும் இரவல் தரவோ வாங்கவோ வேணாம். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டிலேயே இந்த ஆண்டு முழுக்க முகாமிட்டிருப்பதால்
சவாலில் வெற்றி பெறுவீங்க. தொலைநோக்கு சிந்தனை அதிகமாவா. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூட. துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. மகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல வரன் வந்து அமையா. பூர்வீக சொத்தில் உங்கள் ரசனைக்கேற்ப சில மாற்றங்களை செய்வீங்க. மகனுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் நட்பு பாராட்டுவாங்க. பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும். அறிஞர்கள் நண்பர்கள் சிலரின் கருத்துக்களை கேட்டு அதன்படி நடந்து கொள்வீங்க. சிலருக்கு அயல்நாடு செல்லும் வாய்ப்பு வரும். இந்த ஆண்டு முழுக்க ராகு 4ஆம் இடத்திலும் கேது 10ஆம் இடத்திலும் தொடர்வதால் CMTA MMDA அப்ரூவல் இல்லாமல் வீடு கட்ட தொடங்க வேணாம். சொத்தை விற்கிறதுனால இருந்தாலும் ஒரு தவணையில் பணம் வாங்கி கொண்டு உரிய ஆவணங்களை பெற்றுக்கொள்வது நல்லது. தாயாருக்கு அடி வயிற்றில் வலி, முதுகு தண்டில் வலி, கழுத்து எலும்பு தேய்மானம் வந்து செல்லும். அவருக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சைகளும் வரக்கூடும். அவங்கள உங்கள் கோபத்தில் ஏதேனும் பேசினாலும் அதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேணாம். நேரம் தவறி சாப்பிட வேண்டியது இருக்கும். அலைச்சலும் இருக்கும். அசிடிட்டி தொந்தரவு வராமல் பார்த்து கொள்ளுங்க. உணவில் பழங்கள் காய்கறிகளை அதிகம் சேர்த்து கொள்ளுங்க. 50 ரூபாயில் முடியக்கூடிய விஷயங்களை கூட 500 ரூபா செலவு செய்து முடிக்க வேண்டியது வரா. சிக்கனமாக இருக்கலாம் என்று நீங்கள் எப்போதும் நினைத்தாலும் முடியாமல் போவா. இடப்பெயர்ச்சி உண்டு. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டின் உரிமையாளர்களால் தொந்தரவு ஏற்படும். சாலை விதிகளை மீறி வாகனத்தை இயக்க வேணாம். சிறு சிறு அபராத தொகையை கட்ட வேண்டியது வரா. அனாவசியமாக யாருக்காகவும் எந்த உறுதிமொழியும் தர வேணாம். எதிராளி அடிக்கடி வாய்தா வாங்குவதால் வழக்கில் தீர்ப்பு தள்ளி போவான். சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படக்கூடும். வீட்டில் கழிவுநீர் மற்றும் குடிநீர் குழாய் பிரச்சனை வந்து போகும். உங்களை பற்றிய விமர்சனங்களும் வீண்படி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அடிக்கடி இடமாற்றங்கள் வரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப முதலீடு செய்வது நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி கெமிக்கல் பிளாஸ்டிக் வகைகளால் லாபம் அதிகரிக்கும். பங்குதாரர்களால் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. வேலையாட்களிடம் அதிக கண்டிப்பு காட்ட வேணாம். இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாறுதீங்க. அரசு சம்பந்தப்பட்ட டெண்டர்கள் கான்ட்ராக்ட் விஷயங்களில் கவனமாக செயல்படணும். கடையை வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க. சித்திரை வைகாசி மாதங்களில் புது ஒப்பந்தங்கள் வரும். ஆவணி மாதத்தில் லாபம் அதிகரிக்கும். கடையை விரிவுபடுத்துவீங்க. 1/5/2024 முதல் குரு உங்கள் ராசிக்கு 6இல் அமர்வதால் உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகமாகும். சக ஊழியர்களில் ஒரு சிலர் அவர்களின் வீழ்ச்சிக்கு நீங்கள்தான் காரணம் என்று தவறாக புரிந்து கொள்வாங்க. மறைமுக எதிர்ப்புகளும் இருக்கும். சிலர் பணியிலிருந்து கட்டாய ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உங்களை விட அனுபவம் குறைவானவர்கள் வயசில் சிறியவங்கள்ட்ட நீங்கள் அடங்கி போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இந்த புத்தாண்டு உங்களை கொஞ்சம் செம்மைப்படுத்துவதற்கு உதவுவதுடன் சமூகத்தில் வளைந்து கொடுத்து போகும் கலையை கற்றுத்தருவதாக அமையா. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது தஞ்சாவூர் மாவட்டம் ஐயாவடியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியை சென்று வணங்குங்க. செங்கல் சூளை அல்லது கல்குவாரியில் வேலை செய்யும் கூலி தொழிலாளிக்கு உதவி செய்யுங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அடுத்தது நான் பார்க்க போகிறது மூலம். இந்த வருஷம் பண வரத்து கூட. ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்போது கிடைக்கும். திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். கவனமாக இருக்கணும். வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. எல்லா நன்மைகளும் உண்டாகும். அடுத்தது நான் பார்க்க போகிறது போராடம். இந்த வருஷம் தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையும். பண வரத்து சீராக இருக்கும். ஆர்டர்கள் வருவது தாமதப்படும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். சக ஊழியர்களிடம் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். அடுத்தது நான் பார்க்க போகிறது உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த வருஷம் கூடுதலாக செய்யும் முயற்சிகள் மூலம் விரும்பியபடி காரியத்தை செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம். தொழிலில் திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மன நிறைவடைவதற்கான கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.